இந்திய நாடாளுமன்ற வரலாற்றிலேயே முதல் முறையாக ராஜ்யசபாவின் தலைவராக இருக்கும் துணை குடியரசுத் தலைவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டுவர எதிர்க்கட்சிகள் முன்மொழிந்திருக்கின்றன. இதனால் பிரதமர் மோடி மற்றும் ஆளும் பாரதிய ஜனதா கட்சிக்கு நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. ராஜஸ்தான் மாநிலத்தை பூர்வீகமாக கொண்ட ஜெகதீப் தன்கர் ஜனதா தள்ளில் தனது அரசியல் பயணத்தை தொடங்கி காங்கிரஸ் கட்சியில் 12 ஆண்டுகள் பணியாற்றிவிட்டு பின்னர் பாஜகவில் ஐக்கியமானார். மத்திய இணை அமைச்சர், மேற்கு வங்க மாநில ஆளுநர் என பல பதவிகளை வகித்த ஜெகதீப் தன்கரை கடந்த 2022ஆம் ஆண்டு துணை குடியரசுத் தலைவராக்கியது ஆளும் பாரதிய ஜனதா தலைமையிலான என்டிஏ கூட்டணி. நாட்டின் துணை குடியரசுத் தலைவர்தான் மாநிலங்களவையின் தலைவராக இருப்பார் என்பதால் 2022ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முதல் அந்த பதவியிலும் தொடர்கிறார் ஜெகதீப் தன்கர். ஆனால் ஆளும் பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சி உறுப்பினர்களுக்கு ஆதரவளிப்பதாகவும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு உரிய அவகாசமும் வாய்ப்பும் கொடுப்பதில்லை என அடிக்கடி விமர்சனங்களிலும் சிக்கி வந்தார். இந்த விமர்சனங்கள் திங்கட்கிழமையன்று உச்சத்தை அடைந்தது. நாடாளுமன்றத்தின் குளிர்கால கூட்டத்தொடர் கடந்த நவம்பர் 25ஆம் தேதியன்று தொடங்கியிருக்கிறது. டிசம்பர் 20ஆம் தேதி வரை இந்த கூட்டத்தொடர் நடைபெறவுள்ள நிலையில் அமெரிக்காவில் இந்திய தொழிலதிபர் அதானி மீது வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் குறித்து ராஜ்யசபாவில் விவாதம் நடத்த வேண்டுமென எதிர்க்கட்சியான இந்தியா கூட்டணி எம்பிக்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். ஆனால் இதுநாள் வரை அந்த விவாதத்திற்கு மாநிலங்களவை தலைவர் ஜெகதீப் தன்கர் அனுமதி அளிக்கவில்லை. திங்கட்கிழமையும் இந்த விவகாரம் மேலும் சூடு பிடித்தது. எதிர்க்கட்சிகளின் எம்பிக்கள் விதி எண் 267 கீழ் விவசாயிகள் போராட்டம், மணிப்பூர் வன்முறை, அதானி விவகாரம் மற்றும் நாடாளுமன்றத்தில் புதிதாக கிளம்பியிருக்கும் காங்கிரசுக்கும் அமெரிக்க தொழிலதிபர் ஜார்ஜ் சோரோஸுக்கும் இடையிலான உறவு குறித்த விவாதங்களை நடத்த 11 மனுக்கள் அளிக்கப்பட்டிருந்தன. ஆனால் இவற்றில் ஒன்றை கூட அவைத் தலைவரான ஜெகதீப் தன்கர் ஏற்றுக்கொள்ளவில்லை. நிலைமை இப்படி இருக்க அவை நடவடிக்கைகள் தொடங்கியதும் பாஜக எம்பி கவிதா பட்டிதார் காங்கிரசுக்கும் சோரோஸுக்கும் இடையிலான உறவு இந்தியாவின் ஒற்றுமைக்கு அச்சுறுத்தலாக மாறியிருப்பதாக பேசினார். இதனால் ஒட்டுமொத்த இந்தியா கூட்டணி எம்பிக்களும் வெகுண்டெழுந்தனர். कार्य को स्थगित करते हुए इस संवेदनशील विषय पर चर्चा करनी चाहिए. बहुत धन्यवाद. ஏற்கனவே விதி எண் 267 கீழ் இந்த விவகாரம் குறித்து விவாதிக்க அளிக்கப்பட்ட மனு நிராகரிக்கப்பட்டிருக்கும் போது இதை குறித்து அவர் பேச அவைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் அனுமதிக்க கூடாது என அவர்கள் வலியுறுத்தினர். இதனால் எழுந்த குழப்பத்தில் அவை 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. மீண்டும் அவை கூடிய போது பாஜக எம்பிக்கள் மறுபடியும் ஜார்ஜ் சோரோஸ் விவகாரம் குறித்து விவாதிக்க வேண்டும் என கூச்சல் எழுப்ப தொடங்கினர். இதனால் அதிருப்தி அடைந்த காங்கிரஸ் எம்பி திக் விஜய் சிங் ஜெகதீப் தன்கர் ஒரு பக்க சார்பாக நடந்து கொள்வதாகவும் அவையை முடக்க நினைப்பவர்களை அனுமதிப்பதாகவும் குற்றம் சாட்டினார். ஒட்டுமொத்த இந்தியா கூட்டணியும் மிகுண்டெழுந்து சோரோஸ் குறித்து விவாதிக்க வேண்டுமானால் அதானி குறித்து விவாதிக்க வேண்டும் என பதிலடி கொடுத்தனர். இதனால் அவை மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டு 2 மணிக்கு கூடியது. இந்த முறை மாநிலங்களவையில் மத்திய அமைச்சர் JP நட்டா நேரடியாக சோனியா காந்தி மீது குற்றச்சாட்டுகளை அடுக்கினார். சோனியா காந்தி துணைத் தலைவராக இருக்கும் ஃபோரம் ஆஃப் டெமோக்ராட்டிக் லீடர் ஏசியா பசிபிக் அமைப்பு இந்திய இறையாண்மைக்கு எதிராக காஷ்மீரை தனிநாடாக கருதுகிறது. அந்த அமைப்பின் நிதி ஆதாரத்திற்கு ராஜீவ்காந்தி அறக்கட்டளைக்கும் தொடர்பு இருப்பதாக குற்றம் சாட்டினார். அவரது பேச்சுக்கு பின்னர் ராஜ்யசபா தலைவரான ஜெகதீப் தன்கரும் பாஜக எம்பிக்களின் கருத்துக்களுக்கு ஆதரவு அளிப்பது போல நமது நாட்டின் எதிரிகள் உள்நாட்டில் இருந்தாலும் வெளிநாட்டில் இருந்தாலும் அவர்கள் நமது இறையாண்மைக்கு எதிராகவும் வளர்ச்சியை மட்டுப்படுத்தும் விதமாகவும் உள்நுழையாமல் இருக்க மக்களுக்கு நாம் தான் வழிகாட்ட வேண்டும் என பேசினார். அவரது பேச்சினால் நம்பிக்கை இழந்த இந்தியா கூட்டணி எம்பிக்கள் அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 67 படி ஜெகதீப் தன்கருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர முடிவு செய்தனர். ஏற்கனவே இந்தியா கூட்டணிக்குள் திரிணாமுல் காங்கிரஸ், ஆம் ஆத்மி, சமாஜ்வாதி ஆகிய கட்சிகள் அதிருப்தியில் இருப்பதாக தகவல்கள் வெளியான நிலையில் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் மீண்டும் அனைவரையும் ஒன்றிணைத்திருக்கிறது. கிட்டத்தட்ட 71 எம்பிக்கள் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் கையெழுத்திட்டுள்ளனர். தீர்மானத்தை ராஜ்யசபாவில் முன்மொழிவதற்கு 14 நாட்களுக்கு முன்பே நோட்டீஸ் கொடுக்க வேண்டும் என்பதால் இன்று அதற்கான செயல்பாடுகள் முடிந்திருக்கிறது. இந்திய நாடாளுமன்ற வரலாற்றில் ராஜ்யசபா தலைவரான துணை குடியரசுத் தலைவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்படுவது வரலாற்றில் இதுவே முதல் முறை. இந்த தீர்மானத்தின் மீது 14 நாட்களுக்கு பின்னர் வாக்கெடுப்பு நடத்தப்படும். அன்று ராஜ்யசபாவில் உள்ள எம்பிக்களில் பெரும்பான்மை வாக்குகள் தீர்மானத்திற்கு ஆதரவாக கிடைத்தால் அது மக்களவைக்கு அனுப்பப்படும். அங்கும் தீர்மானம் வெற்றி பெற்றால் ஜெகதீப் தன்கர் பதவிக்கே ஆபத்து வரும். அதன் பின்னர் பிரதமர் நரேந்திர மோடியும் பாஜகவும் புதிய நபரை தேட வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுவார்கள். ஆனால் தற்போது ராஜ்யசபாவிலும் மக்களவையிலும் இந்தியா கூட்டணிக்கு பெரும்பான்மை இல்லாததா இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் வெற்றி பெற வாய்ப்பில்லை. இருந்தாலும் இது பாஜக ஆட்சிக்கு ஒரு கரும்புள்ளியாகவும் இந்தியா கூட்டணி கட்சிகளை இணைக்கும் ஒற்றை புள்ளியாகவும் மாறும் என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள்.